ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த சம்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் பிட்மாஸ் அண்ட் போர்ட்மாஸ் பற்றி இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ரொம்ப கான்செப்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சம் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ கொஷினுக்கு வாங்க. கொஷின் பாருங்கள். 18 ப்ராக்கெட்குள்ளே 18 டிவைடட் பை 3 + 4 மல்டிப்ளை 5 மைனஸ் 6 இப்படி இருக்குது. இவ்வளோ பெரிய கொஷினா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்து இந்த கொஷினை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்குது பிட்மாஸ் ரூல். ஓகே, அந்த பிட்மாஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் இல்லை இதை விட பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ரூலை வந்து எழுதிக்கோங்க. பிட்மாஸ் ரூல் ஒவ்வொரு டைமும் நீ சால்வ் பண்ணும்போது இந்த ரூலை எழுதிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பிகினர் இந்த சம் சால்வ் பண்ணுறதுல இதை எழுதிக்கிட்டிங்கன்னா இது படி நீங்கள் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் எதை செகண்ட் பண்ணணும் உங்களுக்கு கரெக்டாக பண்ணுவீங்க. ஓகே, மறுபடியும் ஒரு டைம் சொல்லலாம். பிட்மாஸ், பி ஃபார் ப்ராக்கெட், ஐ ஃபார் இண்டீசஸ். இது இப்போ கிடையாது, நம்ம படிக்க மாட்டோம், ஹையர் கிளாஸஸ் தான். டி ஃபார் டிவிஷன், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்ராக்ஷன். இப்போ கொஷினுக்கு வாங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, மறுபடியும் ஒரு டைம் கொஸ்டின் ரைட் பண்ணலாம். 18 டிவைடட் பை 3, இது ப்ராக்கெட்குள்ளே எந்த ஒரு சிம்பிளுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. +4 × 5 மைனஸ் 6. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் நம்ம சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணால் என்ன வரும், 18 டிவைடட் பை 3. அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 6. ஆன்சர் 6. இதுக்கு வந்து கண்டிப்பாக டேபிள் நீ தெரிஞ்சே இருக்கணும். டேபிள்ஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். 18 வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 6 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் பார்ட் எல்லாமே நம்ம அப்படியே எழுதணும். அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம அடுத்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த ரிமைனிங் வரதை அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணுங்கள். +4 மல்டிப்ளை 5 மைனஸ் 6. இப்போ இருக்கிற இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணிட்டோம், இண்டீசஸ் நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் என்னது, டிவிஷன். டிவிஷன் தான் ஆல்ரெடி ப்ராக்கெட்குள்ளே வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம டிவிஷன் இங்கே இல்லைன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. ப்ராக்கெட்குள்ளே டிவிஷன் தான் வந்துருக்கு, அதை நம்ம பண்ணிட்டோம். அப்போ டிவிஷனுக்கு அடுத்து என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா, என்ன 4 × 5. அப்போ இந்த 6 அப்படியே எழுதுங்க. 4 × 5 நான் வேணால் உங்களுக்கு இங்கே நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. இந்த ரெண்டை தான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணணும். 4 5s are 20. இந்த -6 அப்படியே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் பண்ணிட்டோம், டிவிஷன் அதிலே இது பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வெரி குட் அடிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா, லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ அடிஷன் அப்படிங்கும்போது 6 + 20 என்ன வரும், 26 மைனஸ் 6. ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 26 மைனஸ் 6 வந்து என்னது, ஆன்சர் 20. இந்த சம்க்கான ஆன்சர் என்னது, 20. கொஷின் நம்பர் 2. இங்கே வந்து நிறைய ப்ராக்கெட்ஸ் வந்துருக்கும். இங்கே ப்ராக்கெட்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து எது வந்து இன்னர் மோஸ்ட் இருக்கிற ப்ராக்கெட் அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா, இந்த ப்ராக்கெட் நேம் சொல்கிறேன், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நேம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, இது வந்து கேர்லி ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. கேர்வாக இருக்கு இல்லையா, அதனால் கேர்லி ப்ராக்கெட். இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். இது உள்ளே இருக்கிறது வந்துட்டு ரவுண்ட் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த உள்ள இன்னர் மோஸ்ட் இருக்கிற ப்ராக்கெட் வந்து எது, ரவுண்ட் ப்ராக்கெட். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா, ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, 5 மைனஸ் 3 இருக்குது. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அகைன் ஒரு டைம் போர்ட் மாஸ் ரைட் பண்ணலாமா, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் எழுதணும். அப்படி எழுதும்போது தான் உங்களுக்கு மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். பிட் மாஸ் ஆர் போர்ட் மாஸ் போத் ஆர் சேம். BIDMAS பிட்மாஸ். பிட்மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு. இப்போ 3 ப்ராக்கெட் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் அதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தான் என்னது, அவுட்டரில் இருக்கிற ப்ராக்கெட். ஓகே, இப்போ கொஸ்டினை மறுபடியும் ஒரு டைம் நம்ம ரைட் பண்ணலாம். 24 டிவைடட் ஸ்கொயர் ப்ராக்கெட் 8 மைனஸ், இதை மட்டும் சால்வ் பண்ணிடலாம். 5 மைனஸ் 3 என்னது,
2. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் இந்த ப்ராக்கெட் வந்து நீ போட ஏன்னா சால்வ் பண்ணியாச்சு இது. இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 5 - 3 ஆன்சர் 2ன்னு போட்டோம். மறுபடியும் அகைன் வந்து ப்ராக்கெட் போடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மட்டும்தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? இந்த கேர்லி ப்ராக்கெட் மறுபடியும் இதை போடணும். ப்ளஸ் 7 மல்டிப்ளை 2. அடுத்து இங்கே கேர்லி ப்ராக்கெட் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. இது ரெண்டுத்தில் எது இன்னர் இருக்குது, இன்சைடு எது இருக்குது, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இந்த கேர்லி ப்ராக்கெட் அகைன் வந்து கண்டினியூ ஆகும். 24 டிவைடட் 8 - 2 6. மறுபடியும் அதே தான். இதை சால்வ் பண்ணிட்டோம். 8 - 2 6ன்னு சால்வ் பண்ணால் மறுபடியும் ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த கேர்லி ப்ராக்கெட் மட்டும் இங்கே என்ன பண்ணும், போடணும். ப்ளஸ் இந்த 7 அப்படியே வரும், மல்டிப்ளை 2 அப்படியே வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த கொடுத்துருக்க 3 ப்ராக்கெட்டில் 2 ப்ராக்கெட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக என்ன இருக்குது, இந்த கேர்லி ப்ராக்கெட் தான் இருக்குது. இதையும் க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனுக்கு நம்ம மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஆப்ரேஷன் அப்படின்றது இங்கே இருக்கிற அடுத்த நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம போகணும். 24 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஆன்சர், 6th டேபிள் நீங்கள் சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். டேபிள்ஸ் ரொம்ப நீங்கள் தரவாக இருக்கணும். 24 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 4 கிடைக்கும். அப்போ மறுபடியும் இந்த சிம்பிள் மறுபடியும் போடணுமா? வெரி குட். போடக்கூடாது. நீங்கள் சொல்கிறது காதில் கேட்குது, போடக்கூடாது. ஓகே, 24 டிவைடட் பை 6 4. இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, ப்ளஸ் 7 மல்டிப்ளை 2. இப்போ இப்படி இவ்வளோ பெரிய சம்மை இந்த 3 நம்பர் கொண்டு வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ணும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் பண்ணுமா மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா? வெரி குட். நிறைய பேர் கரெக்டாகவே ஆன்சர் சொல்கிறீங்க. இந்த 4 அப்படியே இருக்கணும். 7 2s are 14. அப்போ 14 + 4 18. இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது, 18 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ சால்வ் பண்ண 2 கொஷின்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஈஸி மேக்ஸ் லெசனுக்கு கற்பகம் லேர்னிங் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.